எப்போதும் ஒரே மாதிரி பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கும் மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்யறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. அதோட டேஸ்டும் மனமும் வேற லெவலா இருக்கும். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். இன்னைக்கு சிக்கன் லெக் பீஸை வச்சு நல்ல காரசாரமான ஒரு பெப்பர் மசாலா தான் செஞ்சிருந்தேன். டேஸ்ட் அடி தூளுங்க. இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு மறக்காம ட்ரை பண்ணிருங்க. முதல்ல லெக் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுல மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மசாலாவை வறுத்துக்கலாம். ஒரு பேன்ல மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டு கடைசியா பட்டை மிளகாவையும் கருப்புலையும் சேர்த்து வறுத்துட்டு ஆற விட்டு இதை கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதோ பொடிசா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருப்புலையும் சேர்த்து நல்லா வாசம் வர அளவு வதக்கிக்கோங்க. இப்போ லெக் பீஸையும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்து இறைச்ச நல்ல ஒரு முறை பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். லெக் பீஸை மட்டுமே யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி லெக் பீஸை வேக வச்சுக்கோங்க. இன்னைக்கு செய்யற பெப்பர் மசாலாக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்க போறது வறுத்து அரைச்சு வச்சிருந்த இந்த ஒரு மசாலா தான். இந்த மசாலாவை சேர்த்து இறைச்ச பெரட்டும் போது வீடே மணக்குங்க. அரைச்ச மசாலாவையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா கீத்தா நறுக்கின இஞ்சி இன்னும் பாதியமா தோலோடு இடிச்ச பூண்டு, மிளகா, கை நிறைய கொத்தமல்லி, கொஞ்சம் கருப்புலையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு இறைச்ச நல்லா பெரட்டி எடுத்தா வீடே மணக்க சிக்கன் லெக் பீஸ் பெப்பர் மசாலா ரெடி. கடைசியா அதே சட்டில சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்.